வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளில் மண், மொழி, மானம் காக்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பாக முகவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் துணை பெருந்தலைவருமான மீவே கருணாகரன் தலைமையில் பாடியநல்லூரில் நடைபெற்றது. சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ். சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்று 300க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலனையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். பேரறிஞர் அண்ணாவின் புகழ், 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 கலைஞரின் புகழ். முன்னதாக அறிஞர் அண்ணா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. முன்னதாக ஓரணியில் தமிழ்நாடு முனைப்பில் இணைந்து குடும்பங்கள் மண்மொழி மானம் காக்க உறுதிமொழியை முன்மொழிந்து நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை மட்டும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி அளிக்கிறேன். நான் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் சே. அரசு, பா. சேகர், நா. பரசுராமன், ஞானம், முகமது அலி, ரத்தினமாலா, சிவகாமி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பெண்கள், திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இல்லை